அண்ணா கை ராஜேஷனா லுக் சென்டர் சார் So myself Akalya Venkateshan. So thank you so much Jagdish sir and Vali bro, thank you so much and hero heroine. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ளே வரும்போதே செம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல் இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்கும் படம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். இட்ஸ் such a special film for me. 2024 நினச்சிட்டு இருந்தேன் எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம். வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல. Vali is one of my favorite director and let's come to Jagdish. He's my very close friend. So he's a very loyal person. I know he serve people. அவன் வந்து நான் ஒரு 6-7 வருஷம் ஜெகதீஷ் பார்க்குறேன். ஜெகதீஷ் வந்து எவ்வளவு புவர் பர்சன், எல்லாருக்குமே அவ்வளவு சர்வ் பண்ணியிருக்கேன். அவள் என்கிட்ட ஒரு சொன்னாங்க, ஐ திங்க் ஐ ஷுட் டூ ஒன் ஃபில்ம். ஐ திங்க் ஓகே திஸ் இஸ் வாலி, நீங்கள் வாலி கிட்ட இது வாலியோட தான் பண்ணணும். ஸோ I think I'm very blessed. 2024 Madras Karan, I'm so excited because வாலி மாதிரி ஒரு டைரக்டர் அவங்களோட மேக்கிங் நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. And wish you all the best to all the actors out here. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குது. ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை. அதனால தான் நான் உண்மையாகவே இங்கே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை அவர் சொல்லும்போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் வழக்கமான நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம். ஸோ அப்படி தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகவும் இதோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை பாட்டை டீசரு ட்ரெய்லர் இப்படி வர வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக. ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேறு இடத்துக்கு கொண்டு போகும். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு. மெட்ராஸ்காரன் கதை வாலி சொன்னார். சூப்பரான ஒரு கதை. எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது. ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா கதை சூப்பரான்ட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸ் இல்லைன்னா நல்ல படம் அப்படின்வாங்க. பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது. நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், மலையாளமாக பார்த்துருப்பாங்க. இப்போ தமிழில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் மேக்கிங்காகவும் ரொம்ப நல்லா வரும். வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார். மேக்கிங் சூப்பராக இருந்தது. கங்க்ராட்ஸ் வாலி. சாம் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிகாரிகா, ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜையில் ஆரம்பிப்போம். எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியா இல்லையான்னு சொல்லுவீங்க. பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன், ப்ளீஸ் பேர் வித் மீ.
இங்கே வந்து மீடியாவுக்கு ஒரு எல்லாம் கெஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாலி சார் எனக்கு மட்ராஸ்காரன் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ. அண்ட் மட்ராஸ்காரன் ஒரு ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டட் டு இட். அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஒர்க்கிங் வித் கலை சார், ஐஸ்வர்யா, விஜய், சாம் சார். லைக் எவ்ரி ஒன், நானும் உங்கள் மியூசிக்கு பெரிய ஃபேன். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மியூசிக். அண்ட் that's it. Thank you. I hope I receive the love and affection that I always receive from you guys. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். சின்ன நாள்லேருந்தே ரொம்ப தமிழ் ஃபிலிம்ஸ் பார்த்து தான் நான் வளர்ந்தது. அப்போ தமிழ் ஃபிலிம்ஸ்னால் எப்படி சொல்லுது, நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. அதாவது 20 டைம்ஸ் மேலே பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு பேர் சொன்னால் அது கரெக்டாக வராது. அது தான் நான் பேர் சொல்லலை. இங்கே எல்லா ஹீரோஸும் எப்படி சொல்ல, ரொம்ப அவர் எல்லோரும் அங்கே கூட ரொம்ப ஃபேன்ஸ் இருக்குது தமிழ் ஹீரோஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு ஃபேன் நானும். அப்போது இந்த கதை கேட்ட டைமில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்ஷன் வந்துச்சு இந்த கதையோடு, இந்த கேரக்டரோடு. அந்த ஒரு வேர்ல்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அதுதான் நான் ஓகே பண்ணேன். அண்டு தமிழ் கிராமர் எல்லாம் மிஸ்டேக் ஆகும், എന്നാലും ஜஸ்ட் ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எல்லாருடையும் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம், ப்ரே பண்ணோம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஐ திங்க் ஒரு ப்ரமோ வீடியோ மட்டும்தான் புறத்து வந்தது. அது எவ்வளோ பேர் பார்த்துன்னு தெரியல. அதில் நான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இமிட்டேட் பண்ணி எல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. அப்போது தட்ஸ் இட். எல்லாரையும் ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய டைம் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் ப்ரொடியூசருக்கு. ஒரே ஒரு ஒன்லைன் கதை சொன்னேன், அவ்வளோதான். 5 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என் படத்தை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு, வாங்க ஒரு படம் பண்ணுவோம். அதை மறக்க முடியாது. தேங்க்யூ. அப்படி ஆரம்பித்தது இந்த ட்ராக்கு. அப்புறம் ஷான் பிரதர், எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில, ஒரு 6 மாதமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ட்ராவல். இவரோட ஃபஸ்ட் டைம் போய் கதை சொன்னது, அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு கிளம்பி கேரளா போனது. சீரியஸாக ரொம்ப மெமரபிள். ரொம்ப தேங்க்யூ இந்த படத்துக்காக வந்ததுக்கு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா, இந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டது இந்த இவங்க தான், ஐஸ்வர்யா. ஸோ பிரதர், தேங்க்யூ பிரதர். ஆமாம், உங்களை பற்றி நிறைய சொல்லணும். எனக்கு ரொம்ப திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை சொல்கிறேன்னு. ஆக்சுவலி இந்த கேரக்டரு எப்படி சொல்கிறது, நிறைய 2 பேர் மட்டும்தான் ஆப்ஷனுக்கு போனேன். அதில் 2ஆவதாக தான் நான் சார்கிட்ட போனேன். போன உடனே கதை கேட்டார். அன்னைக்கு கேட்டுட்டு நீங்கள் சொன்னது, இது நான் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்னேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உடனே இந்த கதைக்குள்ளே வந்தார். டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பண்ணார். தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நேற்று ஒரே ஒரு கூகுள் மீட்டில் உட்காந்து கதை சொன்னது. ஹைதராபாத் வர முடியல காரில், சாரி. இனிமே வருவேன். அண்ட் சாம்சியா சார், எப்படி சொல்கிறது, ரொம்ப பிரமிச்சு பார்த்த ஒரு இசையமைப்பாளர். அவரோட கைதியாகட்டும், விக்ரம் வேதாவாகட்டும், எல்லா படங்களும் இன்றைக்கி அவரோட ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வளர்றோம் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ சார். அண்ட் அபி பிரதர், அகல்யா மேடம், பிந்து, எல்லோரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள். தேங்க்யூ.